இங்க ஒரு பொண்ணு தண்ணி தொட்டிக்குள்ள அவ தலைய விட்டு, அதுக்குள்ள இருக்க ஆப்பிள வாயிலேயே கடிச்சு எடுக்கிறா. இத பார்த்த பையன் என்கரேஜ் பண்ணவும், கூட இருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவன் பாய் ஃப்ரெண்ட இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, "சரி நானும் இத ட்ரை பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லி இவளும் ட்ரை பண்றா. ஆனா இவளால ஆப்பிள எடுக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல மூச்சு அடக்க விட முடியாம வெளில வரலாம்னு நினைக்கிறா. பட் ஆனால வெளிலயும் வர முடியல. ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இருந்த பொண்ணுமே ஓடி வந்து அவள தூக்கலாம்னு ட்ரை பண்றா. பட் அவளால வெளிலயே வர முடியல. இந்த தண்ணி கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி இருக்க 2 பேருமே தூக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா இந்த தண்ணி பயங்கரமா கொதிச்சு அவ ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகி தண்ணிக்குள்ளேயே போராடுறா. பட் ஆனா அவள தூக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ ஃபுல்லா இறந்தே போயிடுறா. இதை கேட்ட போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திர பை மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் எடுத்து சாப்பிடலான்னு கபோர்டுக்குள்ள இருந்து சாக்லேட் எடுத்து சாப்பிடுறான். பட் ஆனா அவன் வாயில இருந்து ரத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா அவன் வாய்க்குள்ள இருந்து ஒரு பிளேடு இருக்கு. வாய்க்குள்ள இருந்து பிளேடா கொட்டுது, ரத்தமா கொட்டுது. அப்படியே அவன் கீழே விழுந்து செத்து போறான். இத பார்த்து அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா, அலறி அடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் வந்து விசாரிச்சு அதே மாதிரி ஒரு மந்திர பை இங்கேயுமே கிடைக்குது. இது எல்லாமே அந்த ஊர்ல ஹாலோவீன் நடந்ததுக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு.